தால் மட்டும் பாவ சங்கீதனம் செய்ய முடியுமா? ஆமாம், ஒரு மனஸ்தாபம், ஒரு மன மாற்றம் வேணும். மனமாற்றம் இருந்தால் மட்டும்தான் பாவ சங்கீதனம் செய்ய முடியும். அல்லனால் அது பாவ சங்கீர்த்தனமே அல்ல. அதனால தான் இப்போ கொஞ்சம் நம்மளை யோசிக்க போகிறோம். பாவ சங்கீர்த்தனம் அல்ல மனமாற்றம் எதுக்கு, எப்படி? மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம். ஆமாம், மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 2ஆம் திருவசனம், 1-2 திருவசனங்கள். அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவில் பாளைய நிலையத்துக்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று பறைசாற்றி வந்தார். ஆமாம், எல்லா தவக்காலத்திலையும் கேட்குற ஒரே ஒரு வசனம் தான் என்னது? மனம் மாறுங்கள். எதுக்கு மனம் மாறணும்? மனம் மாறாமலே வாழ முடியாதா? மனம் மாறாமலே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாதா? முடியுமா? முடியாது. அதனால தான் ஒவ்வொரு தவக்காலத்திலேயும் இந்த ஒரு மெசேஜ், இந்த ஒரு தீம் கத்தோலிக்க திருச்சபை நமக்கு தந்துட்டு இருக்காங்க. மனம் மாறுங்கள். எப்படி மனம் மாறணும்? அல்லனா எதுக்காக மனம் மாறணும் தெரியுமா? யோசிச்சு பார்த்தீங்களா? இல்லை, இருக்கு, தெரியும். எதுவுமே இல்லையா பதில்? ஆமாம், கடவுளின் அன்பை தெரியறதுக்கு. ஓகே, இப்போ நமக்கு தெரியும். இப்போ இங்கிருந்து இந்த சைடு போனால் எங்கே போகலாம்? ஏர்போர்ட்டு, கத்திப்பாரா, அந்த சைடு போகலாம் இல்லையா? இப்போ ஒருத்தர் இங்கே வந்திருக்காங்க, அவருக்கு வழி தெரியலைன்னா இப்போது ஈஸியான ஒரு என்ன தெரியலைன்னா போகிறதுக்கு என்ன செய்வாங்க? ஆமாம், கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போடுவாங்க. அப்போ இங்கேருந்து வெளியில் போகும்பொழுது ரைட்டு போனால்தான் போக முடியும். ஆனால் அவர் ரைட்டுக்கு பதிலாக லெஃப்ட் எடுத்துட்டாங்க. என்ன நடக்கும்? போக முடியுமா இல்லையா? ஆமாம், சுற்றி போவாங்க. ஆமாம், கூகுள் மேப்பு கொண்டு போவாங்க. இங்கிருந்து லெஃப்ட் எடுத்து போனாலும் இன்னொரு வழி காமிச்சு தருவாங்க. ஆனால் அல்லன்னா அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனுக்கு போயிட்டே இருந்தால் ஆமாம், அந்த நம்ம போக வேண்டிய டைரெக்ஷனே மாறி போயிடும். அப்போது அங்கே போகிற டைரெக்ஷனுக்கு எதிராக வந்தால்தான் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வர முடியும். இப்போ வேறொரு பாதை காமிச்சிருந்தாலும் கறங்கி திரிஞ்சு எல்லாமே இந்த ஒரு வழியில் வரணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக நம்முடைய ஒரு டெஸ்டினேஷன், போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். அதனால தான் இந்த தவக்காலத்திலே நம்ம யோசித்து பார்க்கிறோம், நான் போக வேண்டிய இடம் எங்கே போய் சேரணும்? விண்ணரசு போய் சேரணும். ஆனால் போகிற வழி எந்த வழியில் பயணம் செய்துட்டு இருக்கு? அதுதான் இந்த ஒரு தவக்காலத்தில் யோசிக்கிறோம். தவறான வழிக்கு போகுதா, நேராய வழிக்கு போகுதா? நம்ம ரைட் எடுத்துக்கு பதிலாக லெஃப்ட் எடுத்து பயணம் செய்துட்டு இருக்கிறேனா? அதுக்காக தான் யோசிக்கிறோம். யோசித்து நான் எங்கே இருக்குது என்று கண்டுபிடித்து அங்கிருந்து மனம் மாறி ஆண்டவருக்கு உரிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு சரியான ஒரு பாதை அது தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு தவக்காலம். மனமாற்றத்துக்கு 3 ஸ்டெப்ஸ் இருப்பாங்க. மனமாற்றத்துக்கு 3 ஸ்டெப்ஸு. முதலாவது என்ன வேணும்? மனம் மாற்றத்துக்கு நான் இப்போ தவறாக ஒரு வழிக்கு போயிட்டு இருக்கும் பொழுது சும்மா திரும்பி வர முடியுமா? ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும், நான் போகிற வழி சரியான பாதை அல்ல. அது எனக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் எனக்கு திரும்பி வர முடியும். அதனால் நான் போது சரியாய வழி, சரியாய பாதை அப்படின்னா திரும்பி வரணுமா? வேண்டாம். ஆனாலும் போகிற வழி சரியல்ல, அதனால திரும்பி வரணும். அதனால் நான் எங்கே இருக்கிறது, அதுதான்
ஃபஸ்ட்டு நமக்கு வேண்ட ஒரு ஸ்டெப்பு கன்விக்ஷன். நான் எங்கே இருக்கிறேன் என்ற ஒரு தெளிவு எனக்கு வேணும். அப்போ தான் எனக்கு கரெக்டான வழியிலே திரும்பி வர முடியும். அல்லனால் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருந்தால் பாவத்திலே வாழ்ந்து போயிடும், திரும்பி வர முடியாது. நான் இப்போ போகிற வழி பாவம் நிறைந்த வழி தான், அந்த வழியே சரியான வழின்னு நான் நினச்சா அந்த வழியிலே போயிட்டு இருக்கும். ஆனால் போக வேண்டிய இடம் போக முடியாது, இன்னொரு இடத்துக்கு போய் சேருவேன். அதனால தான் மனம் மாறணும் என்று சொல்கிறாங்க. அதுக்கு முதல்ல நமக்கு வேண்டியது நான் எங்கே இருக்கிறேன் என்ற ஒரு தெளிவு. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப்பு நான் എൻ്റെ மரம் திரும்புவதற்கான ஒரு என்ன வேணும், ஒரு உள்ளம் நமக்கு வேணும். அதுதான் கன்ட்ரீஷன். எனக்கு நான் இப்போ தவறி போயிட்டேன், இங்கிருந்து திரும்பி வரணும், அதுக்கு எனக்கு ஒரு கன்ட்ரீஷன் வேணும். அதுக்கப்புறம் மூணாவது ஸ்டெப்பிലേക്ക് போகும் பொழுது மனம் மாறுறதுக்கான முயற்சி செய்கிறதுக்காக முடிவெடுத்ததுக்கு பிறகு அதுக்கு ஏற்ப செயல்கள் நம்மளோட வாழ்க்கையில் வேணும். அதனாலே முதல்ல நான் எங்கே இருக்கிறேன், அதுக்கப்புறம் அங்கிருந்து திரும்பி வரணும் ஒரு முடிவு, அதுக்கப்புறம் அதுக்கு தகுதியான அதுக்கு தேவையான முயற்சிகள் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். பைபிளில் பார்க்கும் பொழுது ஒரு நபரை பார்ப்போம். பழைய ஏற்பாடில் சாமுவேலுடைய புத்தகம் ரெண்டாம் புத்தகம் 11ஆம் அதிகாரம். சாமுவேலுடைய 2வது புத்தகம் 11ஆம் அதிகாரம். அங்கே ஒரு நபரை பார்ப்போம். 1-8 வசனங்கள். இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ராயேல் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலே தங்கிவிட்டார். ஆமாம், யார் அவர்? தாவீது எங்கே இருக்கிறாங்க? எருசலேமில் இருக்காங்க. தாவீதினுடைய மக்கள், தன்னுடைய படை வீரர்கள் எல்லாம் எங்கே இருக்கிறாங்க? எங்கே? போர்க்களத்தில் இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு போயிருக்காங்க. ஆனால் அரசன் மட்டும் எருசலேமில் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, தன்னுடைய மக்கள் எல்லாரும் இன்னொருத்தர் கிட்ட யுத்தம் செய்துட்டு இருக்கும் பொழுது அவருடைய தலைவர் எங்கே இருக்கணும்? போர்க்களத்தில் இருக்க வேண்டியவர் தான் தாவீது. ஆனால் போகாமலே எருசலேமிலே நிற்கும் பொழுது என்ன நடக்குது? அதுக்கப்புறம் வருந்த பாகம், அதுக்கப்புறம் வருந்த அந்த 2வது திருவசனத்திலிருந்து பார்த்தால் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு. அதனால தான் முழுசா வாசிட்டு போனால் நமக்கு தெரியும். அங்கு தாவீது ஒரு பாவம் செய்கிறார். பெத்ஷாவை பார்க்குறாங்க, அவருக்கு விட பாவம் செய்கிறாங்க. அதனால தான் செய்ய வேண்டிய வேலை செய்யாமலே சோம்பலா இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாவம் கடந்து வரும். அதுக்கு நம்ம போய் ஏதாவது செய்யணும் என்றதில்லை. அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்யாமல் இருக்கும் பொழுதும் பாவம் கடந்து வரும். அதனால தான் அங்கே ஒரு பாவத்தில் வீழ்ந்ததுக்கு பிறகு யோசிச்சு பார்க்கணும் தெரியும், ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் செய்கிறாங்க. அந்த ஒரு பாவம் ஆனாலும் அந்த பாவத்தின் 2மே செஞ்சு முடித்ததுக்கு பிறகு யாரும் இது பார்க்கல, எனக்கு எதுவுமே தெரியல, அந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால தான் நான் எப்படி இருக்கிறேன்னு யோசித்து பார்க்குறாங்க. அப்படி தெரியாமல் வரும்பொழுது தான் இன்னொரு நபர் தாவீதினுடைய வாழ்க்கையிലേക്ക് வராங்க. ஒரு இறைய வாக்கினர். யாரு? நாத்தான். அவர் வந்து சொல்கிறாங்க, ஒரு உவமை சொல்கிறாங்க. அந்த சொல்லி முடிக்கும் பொழுதுதான் சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அதுக்கு ஒரு பதில் கொடுக்கும் பொழுதுதான் நான் தான் சொல்கிறாங்க, இது நீ. அப்போ தான் தாவீதுக்கு தெரிய வருது, நான் என்ன செய்துட்டு இப்போ எங்கே இருக்கிறேன் ஒரு உணர்வு, அதில் ஒரு தெளிவு வருது. அப்போ தான் அங்கிருந்து மனம் மாறுறதுக்கான ஒரு குரல் வருது. அதனால தான் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே பயணம் செய்துட்டு இருக்கிறேன், ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம்தான் இந்த தவக்காலம்.
அதனால மனம் மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும். புதிய ஏற்பாடில் வரும்பொழுது லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகள் இருக்கு. 3 உவமைகள் என்னெல்லாம்? காணாமல் போன ஆடு பற்றிய உவமை, 2வது காணாமல் போன திராக்மா பற்றிய உவமை, 3வது காணாமல் போன மகன் உவமை. இதில் 1வது உவமையிலே அந்த ஆடு வழி தவறி போகும் பொழுது யாரு தேடி போகிறாங்க? யாரு தேடி போறாங்க? ஆமா, அந்த மெய்ப்பன் தேடி போறாங்க. தன்னுடைய ஆடு வழி தவறி போயிட்டேன், அதனாலே அந்த மெய்ப்பன் தேடி போறாங்க, திருப்பி கொடுவதுக்காக அந்த ஆயன் தேடி போறாங்க. அதுக்கப்புறம் 2வது உவமையிலே என்ன காணாம போறாங்க? திராக்மா காணாம போகுது. அப்ப யார் தேடி போறாங்க? அந்த பெண் தேடி போறாங்க. தனக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சு நஷ்டப்பட்ட அந்த ஒரு திராக்மாவை தேடி போய் கண்டுபிடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த முதல் உவமையிலும் 2வது உவமையிலும் அந்த ஒரு பொருள் தொலைஞ்சு போகும் பொழுது, காணாமல் போகும் பொழுது அதனுடைய உரிமையாளர் தேடி போறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது? கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. ஆனால் 3வது உவமையில பாருங்க என்ன நடக்குதுங்க? மகன் வீடு விட்டு போறாங்க. போகும்பொழுது ஏன் அந்த அப்பா தேடி போகல? திரும்பி வரும் நம்பிக்கை. அதனாலதான் அந்த உண்மை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அதுதான் ஆண்டவர் ஒவ்வொரு மனிதருக்கும் தந்திருக்கின்ற ஒரு ஃப்ரீடம். மனிதருக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஃப்ரீடம். அதனால மனிதர் தவறி போனாலும் திரும்பி வரும் அந்த நம்பிக்கை ஆண்டவருக்கு இருக்கு. அதனாலதான் 3வது அந்த உவமையில பார்க்கும்பொழுது ஆண்டவர் அந்த மகனை தேடி போகல. அந்த 3வது உவமையிலே 11ஆம் திருவசனம், ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை தங்களுக்கு பகிர்ந்தளித்தார். யோசிச்சு பாருங்க, எப்போ ஒரு மகனுக்கு தன்னுடைய அப்பா கிட்டே அப்பாவுடைய சொத்திலே ஷேர் கேட்க முடியும்? எப்போ கேட்க முடியும்? அதனால் எப்போ ஒரு மகனுக்கு தன்னுடைய அப்பாவுடைய சொத்தினுடைய ஷேர் கிடைக்கும்? எப்போ? உரிமையோட கேட்கும் பொழுதா? எப்போ? புரியல, ஒருத்தர் சொல்லுங்க. அப்போ கொடுப்பீங்களா இங்க? ஆனா வழக்கமா ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்கு சொத்து கொடுக்கிறது எப்படின்னா, அந்த சொத்து அந்த அப்பாவுக்கு தேவையில்லைன்னா அந்த எல்லாமே பார்த்து நடத்த முடியாது. உடம்பு சரியில்லை அல்லனா அந்த அப்பா இறந்ததுக்கு பிறகுதான் அப்பாவுடைய சொத்து தன்னுடைய மக்களுக்கு பிடித்து கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே யோசிச்சு பாருங்க, அந்த அப்பாவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லை, உடம்பு சரியா இருக்கு, எல்லாமே சரியா இருக்கு. அந்த அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க, தன்னுடைய சொத்துடைய ஷேர் தாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த மகனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? இந்த வீட்டில் ஏதாவது குறை இருந்துச்சா? இல்லை, ஒரு குறையும் இல்லை. நல்லா வாழ்த்துட்டாங்க, அப்பா நல்லா தான் வளர்த்தி கொண்டு வந்துடுறாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அங்கே இருக்கும் பொழுது எல்லாமே இருக்கும் பொழுதும் இல்லை, எனக்கு இதுக்கும் மேலாக வேணும் அந்த ஒரு ஆசை. அதனால அந்த சொத்தினுடைய ஷேர் கேட்குறாங்க. சொத்தினுடைய ஷேர் கேட்கும் பொழுது அப்பா வேற மறுத்து எதுவுமே சொல்லலை. எதுக்காக கேட்குற, இங்கே ஏதாவது பிரச்சனை இருக்கு, எதுவுமே கேட்கல. கேட்ட பொழுதே அப்பா கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு பிறகு 13ஆம் திருவசனம், சில நாளுகளுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து சொத்தையும் பாழாக்கினார். யோசிச்சு பாருங்க, இது நல்லதா தவறா? தவறுதான். அப்பாவோட சொத்து கேட்குறாங்க. கேட்கும்பொழுது அப்பா நினச்சி பார்த்துருப்பாங்க, போய் வேறு ஏதாவது நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நல்லா வாழ போகிறதுக்காக இந்த சொத்து கேட்குறாங்க யோசிச்சு. ஆனால் இந்த மகன் அதெல்லாமே வாங்கிட்டு போய் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. எப்படி இருக்கு வந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்கும்? இப்போ நம்முடைய ஒரு மகன்
இப்போ எல்லா சொத்தும் வாங்கிட்டு போய் எல்லாமே செலவழிச்சு ஒன்றுமே இல்லாமல் நிற்கும்போது எப்படி இருக்கும்? ஆமாம், திருப்பி கூப்பிடுவீங்களா? வாங்க வீட்டில் இனி வாழுங்கன்னு சொல்லுவீங்களா? அவனுக்கு உரிமையானது எல்லாமே கொடுத்து விட்டுட்டு திருப்பி கூப்பிட மாட்டேன். வந்தாலும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கே நம்ம யோசிப்பேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. நான் உழைச்சி சம்பாதிச்சா சொத்து கொண்டு போய் தாறுமாறாக ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் 14வது திருவசனம், அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாட்டு முழுதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்கள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவரே பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அதுதான் யோசிச்சு பாருங்க, ஒருத்தருட வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கும் பொழுது தெரியல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் என்னை வழி நடத்துகிறேன். ஆனால் அந்த ஆசீர்வாதம் வாங்கி ஆண்டவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி போகும் பொழுது அந்த ஆசீர்வாதங்களுக்கு கொஞ்ச நாள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும். அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக இருக்காது. அந்த மாதிரி வாழ்க்கை வாழும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூட இருக்காத வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படியாவது வாழ்வதற்கான முடிவுகள் எடுக்கும். தவறான முடிவுகள், எங்கே என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே செஞ்சுட்டு இருக்கும். ஆனாலும் ஆண்டவரை திரும்பி பார்க்கறதுக்கு முடியாது. அதனால தான் இந்த தவக்காலத்தில் சொல்கிறாங்க, மனம் மாறுங்கள், நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நீ இப்போ எங்கே இருக்கிறேன்? ஆண்டவருடைய பாதையில் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 14வது திருவசனங்கள், அவன் பன்றிகள் தின்னும் நெருங்குகளால் தம் வயிறை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதே கூட அவருக்கு கொடுப்ப இல்லை. யோசிச்சு பாருங்க, என்னெல்லாமோ செஞ்சு முடிஞ்சதோ அதெல்லாமே செய்கிறாங்க. ஆனாலும் எதுவும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல. எல்லாமே ஒரு துன்பத்துக்கு மேலே துன்பமாக, வேதனைக்கு மேலே வேதனை தான் போயிட்டு இருக்குது. அது அங்கிருந்து மேலே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, ஒரு நிலைமை இல்லை. அப்போதான் அந்த மகனுக்கு தெளிவு வராங்க. 17வது திருவசனம், அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாளருக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேன். நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாளர்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்பேன் என்று சொல்லி கொண்டனர். யோசிச்சு பாருங்க, நான் எங்கே இருக்கிறேன்னு ஒரு தெளிவு வரும்பொழுதுதான் அங்கிருந்து திரும்பி வரணும் என்ற ஆசை இருக்கும். அதனால தான் அந்த வழி தவறி போன அந்த பையன், அந்த மகன் முடிவெடுக்கிறாங்க, என்னோட வீட்டிலே வேலையாளர்கள், சொந்த ஒரு சகோதரர் இருக்கிறாங்க, ஆனாலும் அவரை பற்றி யோசிக்கலை. வேலையாளர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னு யோசித்து பார்க்குறாங்க. அதனாலதான் ஆண்டவரோடு சேர்ந்து நிற்கும் பொழுது ஆசீர்வாதங்கள் இருக்கும். அந்த ஆசீர்வாதம் நம்மை வழி நடத்துறது என்று நமக்கொரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அல்லன்னா வழி தவறி போய் எல்லாமே இல்லாத ஒரு நபராக இருக்கும் பொழுது தான் நமக்கு தெரியும், நான் தவறி போயிட்டேன், திரும்பி வரணும். அந்த ஒரு தெளிவு நமக்கு வரும். அதனால ஆண்டவர் முன்னாடி நிற்கும் பொழுது, அதனால் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுது நான் எப்படி வாழ்கிறேன் அந்த ஒரு சிந்தனை நம்மளோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் எனக்கு தெரியாத நான் இப்போ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறேன். முன்னாடி சொன்னது மாதிரி இப்போது நமக்கு தெரிஞ்சது தான், கூகுள் மேப்பில் ஒரு லொக்கேஷன் போட்டு பயணம் செய்துட்டு இருக்கலாம். எந்த வழி போனாலும் திருப்பி அது நமக்கு ரீடைரக்ட் பண்ணி புட்டிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. தவறான வழிக்கு போயிட்டு இருந்தால் போகிற அந்த ஒரு நேரம் சமயம் ஜாஸ்தியாகும், தூரம் ஜாஸ்தியாகும். அதனால் ஆண்டவருக்கு முன்னாடி ஈஸியாக போகிறதுக்கானவே வழி இருக்குது. அந்த வழி கண்டிப்பாக நமக்கு ஆண்டவர் பக்கத்திலே நம்ம கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கு. இது சொல்லும் பொழுது ஈஸியான வழி போனால் ஆண்டவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியுமா? எப்போவுமே இல்லை, சரியான வழிக்கு போனோம். அதுக்காக தான் இப்போது நானும் வர்கீஸ் ஃபாதரும் இப்போ தியானத்துக்கு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த தவக்காலத்துக்கு பாண்டிச்சேரிக்கு போயிருந்தேன். அப்போ போகும் பொழுது இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிறதுக்குள்ள வழி தெரியும், ஆனாலும் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் போட்டு தான் போயிட்டு இருக்கிறேன். பாண்டிச்சேரிக்குள்ளே என்ட்ராயிட்டு போகும் பொழுது போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு டிராஃபிக் சிக்னல் வருது. ஒரு 5 வழி இருக்குது.
அதனால் அங்கே போய் நிற்கும் பொழுது ஒரு 5-6 மினிட்டு நின்றால் தான் அந்த இது பாஸ் பண்ணி போக முடியும் அந்த சிக்னலை. அதனால் கூகுள் மேப்பில் லொக்கேஷன் காமிக்கும் பொழுது இனி ஏதாவது வேறு ஏதாவது வழி இருந்தால் ஒரு லைட் கலர் ப்ளூவில் காமிக்கும். அதனால் அந்த வழிக்கு போகலான்னு சொல்லி வண்டி எடுத்து போகும்பொழுது ஒவ்வொரு சந்துக்குள்ளே போய் சந்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறேன். போய் லொக்கேஷன் முன்னாடி இருக்குது, ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. ஆனாலும் போகிற வழியில் போக முடியல. சந்துக்குள்ளே போய் காரு போக முடியாதொரு வழியில் போய் ஜாமாய் நிற்கிறேன். அதுக்கப்புறம் முன்னோட்டு போனால் எப்படி இருக்கும்? வண்டியில் தான் பிரச்சனை வரும், நமக்கு காசு தான் செலவு வரும். அங்கே அப்படி போய் நிற்கும் பொழுது அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? ஆமாம், ரிவர்ஸ் தான் வர முடியும். போகிற வழியிலே அப்படியே திரும்பி வரணும். வந்தால் தான் நமக்கு எங்கே இருக்கிறேன், போய வழியிலே தவறி போயிடுச்சுன்னா திரும்பி வந்தால்தான் சரியான வழியிலே சரியான இடத்துக்கு போக முடியும். அதனால் போய் நிற்கிற இடம் நமக்கு நிறைய பிரச்சனைகள், துன்பங்கள் எல்லாமே வருத்தி வைக்கும். அதனால் யோசித்து பார்ப்போம், நான் இப்போ எங்கே இருக்கிறேன், எந்த வழியில் பயணம் செய்திருக்கிறேன், சரியான வழிக்கு பயணம் செய்திருக்கிறேனா? அதுக்காக இந்த தவக்காலம் நம்ம இந்த அழைப்பு தரும் பொழுது சரியான வழியில் அல்லன்னா ஆண்டவர்கிட்ட திரும்பி வர்றதுக்கு பாவ சங்கீதத்தை நாம் கண்டிப்பாக இருக்கணும், வாழ்க்கையில் இருக்கணும். அதுக்காக தான் இந்த தவக்காலத்தில் நிறைய இடத்துல பாவ சங்கீதத்துக்கு ஒரு முதல் இடம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால் யோசித்து பார்ப்போம், நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு மனமாற்றம் வேணுமா, நான் ஆண்டவரோட கூட பயணம் செய்கிறேன், அதை யோசித்து பார்ப்போம். மனம் மாறும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது நடக்குமா? லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் திரும்பி போகும்பொழுது அந்த 20 உள்ள திருவசனங்கள், 15ஆம் அதிகாரம் 20 உள்ள திருவசனங்கள். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவனை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவனை கட்டித் தழுவி முத்தமிட்டனார். யோசிச்சு பாருங்க, அந்த மகன் அப்பா கிட்ட திரும்பி வராங்க, முடிவெடுத்து என்னுடைய அப்பா கிட்ட போகிறேன், அப்பா கிட்ட 3 விஷயங்கள் சொல்லுன்னு சொல்லி தான் 19ஆம் திருவசனம் சொன்னேன். திரும்பி வரும்பொழுது என்ன நடக்குது யோசிச்சு பாருங்க. தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரே கண்டு, இல்லை யோசிச்சு பாருங்க, அவர் தந்தை தான் அந்த பிள்ளையை பார்க்குறாங்க. எப்படி அந்த தந்தைக்கு பிள்ளை வருது, எப்படி தெரிஞ்சுது? ஏதாவது லெட்டர் போட்டு விட்டாங்களா? இல்லை அல்லது ஏதாவது மெசேஜ் போட்டு விட்டாங்களா வாட்ஸ்அப்பில்? அப்பா தான் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு திரும்பி வருவேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போவோம். இல்லை, எதுவுமே இல்லை. அதனால தான் அது சொல்கிற ஒரு விஷயம் என்னென்றால், ஆண்டவர் அந்த அப்பா தன்னுடைய மகன் திரும்பி வரும் என்ற நம்பிக்கை இருக்கும் பொழுதும் என்னைக்கு வருதுன்னு தெரியாது. அதனால ஒவ்வொரு நாளும் பையன் வரும், அதனால நகரத்துக்கு வெளியில் போய் இருக்கிறாங்க. அதனால தான் ஒவ்வொருத்தர் நபரும் வரும்பொழுது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தராக உள்ளே வரும்பொழுது தேடி பார்க்குறாங்க, என்னோட மகன் திரும்பி வராங்களான்னு தேடி பார்க்குறாங்க. அதுதான் நம்முடைய அந்த அப்பாவுடைய அன்புன்னு சொல்கிறது. என்னோட மகன் திரும்பி வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது, ஆனால் எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க, அந்த மகன் வீட்டிலேருந்து போகும்பொழுது எப்படி போகிறாங்க? நல்ல ஆடை போட்டு, நல்ல ஃபேஸ் க்ரீம் எல்லாம் போட்டு, நல்ல ஒரு நபராக தான் போனாங்க, நல்ல சிரிப்பெல்லாம் போட்டால் தான் போனாங்க. ஆனால் திரும்பி வரும் பொழுது எப்படி இருந்துச்சு? ஏதாவது காலில் செருப்பு இருந்துச்சா? நல்ல ஆடை இருந்துச்சா? வேறு ஏதாவது இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. ஒரு ஆடை கூட, நல்லொரு ஆடை கூட இல்லாத ஒரு நபராக தான் திரும்பி வராங்க. வரும்பொழுதும் தன்னுடைய மகன் இந்த ஒரு തിരിച്ചറിവ് ഒരു അറിയறதுக்கு அந்த அப்பாவுக்கு முடிஞ்சது. அதனால தான் அந்த அப்பா தன்னுடைய மகன் திரும்பி வரும் என்ற நம்பிக்கையோடு பார்த்துடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்த அப்பா இந்த நகரத்துக்கு வெளியில் போய் கூட்டிகிட்டு வராங்க? இந்த அந்த யகூத சமூகத்தில் எப்படி என்றால், அப்பாவுடைய சொத்து அப்பா உயிரோடு இருக்கும் பொழுதே வாங்கிட்டு போகிறது ஒரு பெரிய பாவமாக இருக்குது. அதனால் போய் அந்த மாதிரி ஒருத்தர் பாவம் செஞ்சு அப்பாவை நம்ம பெற்றோருக்கு எதிரே ஏதாவது பாவம் செஞ்சு போயிடுச்சுன்னா திரும்பி வரும்பொழுது அந்த திரும்பி வரவங்களுக்கு வாழறதுக்கான உரிமை இல்லை. அவங்களுக்கு கல்லெறியால் எறியப்படணும், கொலை செய்யப்படணும். அதுதான் அந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு நியமம்.
அதனால தான் அந்த திருப்பி வரும்பொழுது அப்பா போய் கூட்டிகிட்டு வரலை அப்படின்னா வீட்டுக்கு வர முடியாது. அதனால தான் அப்பா போய் கூட்டிகிட்டு வருகும் பொழுது இது என்னுடைய மகன்தான், யாரையும் காமிச்சு கொடுக்கல, தன் அப்பாவுடைய அந்த ஒரு அங்கிக்குள்ளே கூட்டிகிட்டு வருவாங்க. அதனால தான் அந்த அப்பா அந்த நகரத்துக்கு வெளியிலே போய் கூட்டிகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அப்பாவை பார்க்கும் பொழுது மகன் சொல்ல விஷயங்கள் இருக்கு. 21ஆம் திருவசனம், மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். 19ஆம் திருவசனத்திலையும் செய்யும் வசனம் தான். ஆனால் அந்த 2 வசனத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? 19ஆவது திருவசனத்துக்கும் 21ஆவது வசனத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஆமாம், 2 வசனம் கரெக்டு தான். 21ஆவது வசனத்துக்கு 2 வசனங்களும் 19ஆவது வசனத்தில் 2 வசனங்களும் கரெக்டு தான். ஆனால் 19ஆவது திருவசனத்தில் 3ஆவது ஒரு வசனம் கூட சொல்கிறாங்க கடைசியில், என்னது, உம்முடைய கூலியாளர்களுள் ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும். அது சொல்கிறதுக்கு அந்த அப்பா ஒரு டைமே கொடுக்கலை, அதுக்கு சொல்கிறதுக்கே ஒரு சான்ஸ் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி அந்த அப்பா சொல்கிறாங்க 22ஆவது திருவசனம், தந்தை தம் பணியாளரை நோக்கி முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள், இவனுடைய கைக்கு மோதிரவும் காலுக்கு மிதியடியும் அணியுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். அதுதான் நம்ம ஒரு பாவ சங்கீதம் செஞ்சுட்டு மனம் மாறி ஆண்டவர்கிட்ட வரும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நஷ்டப்பட்டதோ அதெல்லாமே ஆண்டவர் திருப்பி தருவார். அங்கு என்ன நடக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். நாம் பாவம் செஞ்சு போகும் பொழுது அங்கே இருக்கிறதை விட திரும்பி வரும் பொழுது அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதுதான் லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 31, 32 திருவசனங்களை இயேசு சொல்லுவாங்க. லூக்கா நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 31, 32 திருவசனங்கள். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவ தேவை, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளே மனமாற்ற அழைக்க வந்தேன். அதனால தான் இயேசு வந்தது நம்ம மனம் மாற்றி ஆண்டவர்கிட்ட திருப்பி கூட்டி கொண்டு போகிறதுக்கு தான் ஆண்டவர் வந்தாங்க. ஆனாலும் நான் ஆண்டவர் என்னோட பக்கத்தில் வரும்பொழுது நான் எங்கே இருக்கிறேன்? அதனால தான் இந்த 2வது இதனுடைய இந்த காணாமல் போன மகனுடைய மீதி வாசிக்கும்பொழுது நமக்கு தெரியும். அங்கே இந்த இன்னொரு சகோதரன் இருந்தாங்க, மூத்த ஒரு மகன் இருந்தார். அவர் அப்பா கூட வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனாலும் யோசிச்சு பாருங்க, அப்பா கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனால் உண்மையா அந்த மூத்த மகன் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவர் பக்கத்தில் இருக்கும் பொழுதும் ஆண்டவர் கூட வாழலை. அதனால அந்த கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அது அந்த 29ஆவது திருவசனம், அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளால் நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன், உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை, ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீ தந்ததில்லை. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் கூட அப்பா கூட வாழும் பொழுதும் அப்பா கூட வாழலை. அப்பாவினுடைய கூட தான் வாழற, கடவுளோடு சேர்ந்து தான் வாழறன்னு சொல்லும் பேச்சில் இருக்கும். ஆனாலும் கடவுளுடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழலை. அதனால தான் இந்த ஒரு ஊமையோட தலைக்கட்டு இருக்கிறது போல காணாமல் போன மகன் ஊமை. இதில் காணாமல் போன மகன் யாரு? மூத்த மகனா இளைய மகனா? யாரு உண்மையா? மூத்த மகன் தான் இதிலே தவறான வழிக்கு போன ஒரு மகன். இளைய மகன் வழி தவறி போனாலும் திரும்பி ஆண்டவர்கிட்டே வர்றாங்க. இன்னொருத்தர் ஆண்டவரை கூட வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை வாழலை. அதுதான் யோசித்து பார்ப்போம். நான் யாரை போல வாழ்ந்துட்டு இருக்கிறேன்? எல்லா நாளும் பூசைக்கு போகிறேன், வீட்டில் ஜெபம் இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவருக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா?
அல்லது நான் தவறி போனாலும் திரும்பி வரும்பொழுது எப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் யோசித்து பார்ப்போம். அதுக்காக நம்மளே தயார் செய்வோம். இந்த தவக்காலத்தில் முடிவுகள் எடுப்போம். மனம் மாறி ஆண்டவரோடு சேர்ந்து இந்த வாழ்வதற்கான முடிவுகள் எடுத்து ஆண்டவருக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். அதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிப்போம். ஒரு நிமிடம் கண்கள் மூடுவோம். நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் எங்கே இருக்கிறேன்? ஆண்டவருக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம். ஆண்டவருடைய அந்த பாதையில் இந்த தவறி ஆண்டவருக்கு எதிராக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னால் முடிவெடுப்போம், மனம் மாறுவோம், ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான முடிவுகள் எடுப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக எப்பொழுதும் எங்களது வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. Hallelujah. எழுந்து நிற்போமா? நம்ம அனைவரும் எழுந்து நிற்போம்.